பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் அன்பான பிலதெல்பியா ஊழியர்களின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. கர்த்தருடைய வார்த்தைகளில் உள்ள ஆசீர்வாதங்களுடைய வாழ்க்கையில் கிடைப்பதாக இந்த புதிய மாதத்தை காண தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் புதிய ஆசீர்வாதங்களினால கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களையும் நிரப்புவாராக. வேதத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 25, 26, 27 3 வசனங்களை வாசிக்கலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. தேவனுடைய தாசனாகிய யோபுவை குறித்து நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். யோபு சந்தித்த சோதனைகளை குறித்து இந்த உலகம் முழுவதுமாக இன்றைக்கும் தேவ ஊழியர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். யோபினுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் செய்ய போகிற அற்புதங்கள் எப்படி இருக்கும் என்பதை நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். நம்முடைய தேவனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி இடைப்படுகிறார், அவருடைய குணாதிசயங்களில எப்படிப்பட்ட காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் வேதத்தில் பார்க்க போகிறோம். தேவனுடைய தாசனாகி யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போன யோபு எல்லாவற்றையும் இழந்து போனார். தன்னுடைய எல்லா ஆஸ்திகளை இழந்து போனார். தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இழந்து போனார். சரீரத்துல பருக்களும் வியாதிகளும் வந்து பயங்கரமான வேதனையின் மத்தியில அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். நம்மை உண்டாக்கின தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். கர்த்தர் தான் யோபுக்கு இந்த சோதனையை அனுமதித்தார். சாத்தானுக்கு யோபின் மீது பொறாமை இருந்தது. யோபினுடைய ஐஸ்வர்யம் ஆசீர்வாதத்தை பார்த்து அவன் பொறாமை கொண்டான். தேவ சமூகத்தில் போய் சொல்லுகிறான், அவனுக்கு நிறைய ஆஸ்திகளை நீர் கொடுத்திருக்கிறபடினால்தான் அவன் உண்மை தேடுகிறான் என்று ஆண்டவரை பார்த்து சாத்தான் சொல்லுகிறான். ஆண்டவர் யோபினுடைய வாழ்க்கையை நன்றாக அறிந்திருந்தார். யோபுக்கும் ஆண்டவருக்கும் அப்படிப்பட்ட நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தது. கர்த்தர் யோபுவை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்திருந்தார். இந்த உலகத்திலேயே தேவனால் சாட்சி பெற்ற ஒரு மனிதர்களில் ஒருவராக யோபு இருந்தார். எனவே தேவனுடைய அனுமதி பெற்று சாத்தான் யோபுவை சோதிக்கிறான். யோபுக்குண்டான எல்லாவற்றையும் அவன் தொடுகிறான், எல்லாவற்றையும் அவன் ஒன்றுமில்லாமல் ஆக்கிறான். ஆனாலும் யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் வந்து நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் தோல் முதலானவை எல்லாம் அழுகி போன பின்பு என் மாம்சத்திலிருந்து அவரை நான் பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு மரண தருவாயினுடைய கடைசி நேரம் யோபினுடைய வாழ்க்கை. அதனுடைய அடுத்த நொடி மரணம் என்ற சூழ்நிலைமை வரையிலும் யோபு வந்திருக்கிறார். யோபினுடைய ஜீவன் மீது கை வைக்க கூடாது என்று ஆண்டவர் சாத்தானுக்கு கட்டளையிட்டார். எனவே யோபினுடைய வாழ்க்கையில இருக்கிறது அவருடைய ஜீவன் மாத்திரம்தான். ஆனால் யோபு சொல்லுகிறார், இந்த தோல் எல்லாம் அழுகி போனாலும் என்னுடைய மாம்சம், எனக்கு ஒரு புது மாம்சம் இருக்கிறது. என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவரை நான் பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்களை அவரை காணும் என்று சொல்லுகிறார். ஒரு விசுவாச வாழ்க்கை, ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்க்கை. யோபினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தமானா இருந்தார் என்று பார்க்கும் பொழுது, அவர் யோபினுடைய 1வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, யோபு தன்னுடைய பிள்ளைகள் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் விருந்து செய்து இருக்கும் பொழுது யோபு சொல்வாராம், நேற்றைய தினத்தில் என் பிள்ளைகள் விருந்து செய்து இருக்கிறார்கள், அந்த நேரத்தில் தேவனுக்கு பிரியமில்லாமல் ஏதாவது பேசி இருப்பார்களோ என்று பயந்து தேவனுடைய சமூகத்தில் பலியிடுகிற அளவுக்கு ஒரு சன்மார்க்க வாழ்க்கை, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான் யோபினுடைய வாழ்க்கையில அவர் சொல்லுகிறார், எல்லாம் இழந்து போன சூழ்நிலையில என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அவருடைய இருதயத்திற்கு நன்றாக தெரியும், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் அனுமதிக்காமல் என்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமே நடப்பது கிடையாது. அவர் அனுமதித்தால் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்து முடிப்பார் என்பதை யோபு நன்றாக அறிந்திருந்தார். அன்றியும்
அப்படி அனாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யோபினுடைய இருதயத்தில் அந்த விசுவாசம் இருந்தது. ஏனென்றால் ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன், ஆண்டவருடைய நாமத்தை அந்த நாட்களில் மகிமைப்படுத்தின ஒரு தேவ மனிதன், அவருடைய வாழ்க்கையில வந்த சோதனைகள் அவர் அறிந்திருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். நான் அவரை என்னுடைய சொந்த கண்களினாலே பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு விசுவாச வாழ்க்கை, இந்த விசுவாச வாழ்க்கை நிமித்தமாக அவருக்குள்ளாக இருந்த அந்த விசுவாச வார்த்தை வெளிப்படுகிறது. கர்த்தர் அந்த வார்த்தையை கனம் பண்ணினார். யோபுவை என்னுடைய முன்னிலைமையை பார்க்கிறோம், அவருடைய பின்னிலைமையை கர்த்தர் 2 மடங்காய் ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கலாம், கஷ்டங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம், கடந்த நாட்களில் இழந்தவைகள் நிறைய இருந்திருக்கலாம். அவை எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் உங்களை திரும்ப கொடுப்பார். நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்களை கர்த்தர் திரும்பவும் கொடுப்பார். ஆண்டவருக்காக உண்மை உற்சவமாய் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். சோதனைகள் வருவது உண்மைதான். வேதவசனம் சொல்லப்படுகிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார். ஆனால் அந்த பிரச்சனைகளை எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு சொன்னது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பிரச்சனையின் மத்தியிலும் என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். இந்த பிரச்சனையிலிருந்து என் தேவனாகிய கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வருவார் என்று விசுவாசத்தோடு நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை மிக மிக முக்கியம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது என்று அப்போஸ்தலர் சொல்லுகிறார்கள். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம்? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உலகத்தினுடைய ஐக்கியத்தோடு இருக்கும் பொழுது நம்மால் இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை ஜெயிக்க முடியாது. ஆண்டவரோடு அதிகமாக இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். உலகத்திற்கு குறைவான ஐக்கியத்தை கொடுக்க வேண்டும், உலகத்திற்கு குறைவான நேரத்தை கொடுக்க வேண்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு அதிகமான நேரத்தையும் தேவனுடைய கிரியைகளை அதிகமாக செய்கிறவர்களா நாம் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் தேவனாகிய கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய முகத்தை அவர் பிரகாசிக்கிற தேவனா இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்கள் அவரை காணும் என்று யோபு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். எந்த காரியங்களில நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு இருந்தாலும் அந்த காரியத்தில் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்து வெட்கப்பட்ட இடத்துல நம்முடைய தலையை தேவனாகிய கர்த்தர் உயர்த்துகிறவரா இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியான பலன் வரும் என்று சொல்லுகிறார். வெட்கப்பட்ட இடத்துல, அவமானப்பட்ட இடத்துல 2 மடங்கான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து உங்களுடைய முகங்களை தேவனாகிய கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவாராக. இந்த புதிய மாதத்துல தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துல கடந்து வரும்படியாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய ஆசீர்வாதங்களுடைய வாழ்க்கையில வேண்டும். ஆண்டவரே, யோபு சொன்னது போல என்னுடைய சொந்த கண்களின் தேவனாகிய கர்த்தரை பார்க்கும். தேவனுடைய கிரியைகள் என்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும், தேவனுடைய அற்புதங்கள் என்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சையும் தாகமும் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று வேதவசனம் சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை தேவன் பார்க்கிறவரா இருக்கிறார். நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் அனுமதிக்காமல் ஒன்றும் நடக்காது என்று ஆண்டவரை உண்மையும் உத்தமமாய் பின்பற்றி நடக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்னார். நீ உத்தமமான வாழ்க்கை எனக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிரு என்று சொன்னார். ஆபிரகாமையும் அவருடைய சந்ததியும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்காக உண்மையை உத்தமமாய் வாழும் பொழுது, அவரை உண்மையாய் விசுவாசிக்கும் பொழுது, நம்முடைய விசுவாச வாழ்க்கையில கர்த்தருக்காக நற்கிரியைகளை இன்னும் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வர எல்லா பிரச்சனைகளையும் தேவனாகிய கர்த்தர் மாற்றி அந்த பிரச்சனைகளை ஆசீர்வாதமாக நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். சிறைச்சாலைக்கு சென்ற யோசேப்பினுடைய வாழ்க்கையில, அடிமையாய் சென்ற யோசேப்பினுடைய வாழ்க்கையில எத்தனையோ வருடங்கள், 13 வருடங்கள் யோசேப்பு எவ்வளவோ கண்ணீர் வடித்திருக்கிறார். ஒரு பாவமும் செய்யாமல் அவர் தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே அடிமையாக விற்கப்பட்டு போனார். அவருடைய வாழ்க்கையில நிறைய கேள்விக்குறிகள் இருந்திருக்கிறது. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது என்று அவர் எத்தனையோ ஆண்டுகள், கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் அவர் அழுதிருக்கிறார். ஆனால் அந்த சிறைச்சாலையில் இருந்து அவர் நேரடியாக அரண்மனைக்கு போவார் என்பதை யோசேப்பு ஒருபோது நினைத்து பார்க்கவே இல்லை. இருந்தது சிறைச்சாலை. ஆனால் கடைசியில் அந்த எகிப்து தேசத்தையே ஆளக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஸ்தானத்திற்கு தேவனாகிய கர்த்தர் கொண்டு போனார்.
யோபினுடைய வாழ்க்கையிலும் இந்த சோதனைகள் முடிந்த பொழுது பல மடங்காக 2 மடங்காக யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆயுசு நாட்களை பெருக பண்ணினார். சந்ததிகளை பார்க்க வைத்தார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஆண்டவருக்காக உண்மையாய் வாழும் பொழுது, ஆண்டவரை உண்மையாய் விசுவாசித்து, இந்த விசுவாச வாழ்க்கையில் ஆண்டவரை நோக்கி பார்த்து, இந்த உலகத்தில் நான் வாழும் பொழுது என் தேவனை நான் பிரதிபலிக்க வேண்டும் என்ற அந்த பெரிய வைராக்கியத்தோடு ஆண்டவருக்காக ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நீதிமான்கள் சுடர்களை போல, நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்மை நீதிமான்களாக்கி நம்மை நட்சத்திரங்களாக தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். எனவே இழந்து போன எல்லாவற்றையும் அவர் திரும்ப கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருக்காக ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கு கண்டிப்பாக பிரதிபலன் உண்டு என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எனவே தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை, ஆண்டவருக்காக கொடுப்பது, ஆண்டவருக்காக உழைப்பது, இப்படி எல்லாவற்றிற்கும் தேவனாகிய கர்த்தர் பெரிய பிரதிபலன்களை வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரை நாம் ருசித்து பார்க்கிறவர்களாய், கர்த்தர் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில ருசித்து பார்க்க முடியும். நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய், ஆண்டவரை கனம் பண்ணுகிறவர்களாய், ஆண்டவருக்கு பின்பாக நாம் எப்பொழுதும் போகிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதவசனம் சொல்லப்படுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடினாலே அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர் என்று வேதவசனம் சொல்லப்படுகிறது. உம்மை உண்மையாய் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற இருதயம், ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் கொடுத்த கற்பனைகளை கை கொண்டு போகும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அளவில்லாமல் வருகிறதா இருக்கிறது. நாம் என்ன கேட்டாலும் அவர் நமக்காக செய்கிறவரா இருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் நமக்காக செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்களை அவரை காணும் என்று யோபு சொல்லுகிறார். அதே போல தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னத்தை, கர்த்தருடைய வெளிச்சத்தை யோபு பார்த்தார். கர்த்தருடைய குரலை கேட்டார். கர்த்தர் யோபுவோடு பேசினார் என்று நாம் வேதத்தில் பார்க்க முடியும். 2 மடங்காக தேவன் யோபுவை ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகி உங்களுடைய வாழ்க்கையில கடந்த நாட்களில் நீங்கள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவனாகிய கர்த்தர் உங்களை இரட்டிப்பாக திரும்ப கொடுக்க போகிறார். விசுவாச வாழ்க்கையில உண்மையாய் வாழும் பொழுது, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட உண்மையான இருதயத்தோடு ஆண்டவருக்காக நாம் ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும், பெரிய காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவராக இருக்கிறார். எனவே மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். எனவே அவர் நம்மோடு கூட இருந்த நம்மை செம்மையான பாதையில வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்ல இருக்கிறார். பிரயோஜனமானவர்களை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நான் என்று சொல்ல இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்ல இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் படித்து விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எல்லா இழந்து போன ஆசீர்வாதங்களையும் 2 மடங்காக தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கை தேவனுக்குள்ளாக எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? வசனத்தின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில மாறி இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை அமைந்து இருக்கிறதா என்று ஒவ்வொரு நாளும் நாம் சோதித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் நம்மை ஆசீர்வதித்து நம்மை விடுதலையாக்குகிறதா இருக்கிறது. எனவே இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கங்களையும், ஒவ்வொரு பாத சுவடுகளையும் நாம் பார்க்க வேண்டும். கர்த்தரோடு நாம் எப்படி இணைந்து கொண்டு இருக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் எவ்வளவு செவி கொடுக்கிறேன், என்னுடைய பர்சனல் லைஃப்ல அந்தரங்க வாழ்க்கையில் நான் ஆண்டவரோடு எப்படி இணைந்து இருக்கிறேன், ஆண்டவருக்கு முன்பாக நான் உத்தமமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா என்று நம்மை நாமே சோதித்து நிதானித்து பார்க்கும் பொழுது நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று வேதவசனம் சொல்லப்படுகிறது. எனவே ஆண்டவரே, உம்மோடு நான் இணைந்து வாழும் பொழுது என்னை இரட்டிப்பாய் நீர் ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, யோபுக்கு எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் கொடுத்தது போல நீங்கள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு 2 மடங்காக கொடுப்பாராக. நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் இணைந்து உண்மையும் உத்தமமாய் வாழ்வதற்கு இன்னும் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பரலோக பிதாவே, நாளுமே நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யோபு சொன்னது போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல என்னுடைய சொந்த கண்கள் அவரை காணும் என்று அவர் சொன்னது போல ஆண்டவரே, யோபுக்கு இரட்டிப்பா எல்லாவற்றையும் கொடுத்தீர். உங்களுடைய பிள்ளைகள் கடந்த நாட்களில் எந்த ஆசீர்வாதங்களை இழந்து கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் அவர்கள் இரட்டிப்பாய் நீர் கொடுக்க போகிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம
நாம மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்தில் புதிய ஆசீர்வாதங்களினால் உடைய பிள்ளைகளை கர்த்தர் நிரப்பும்படியாக வேண்டுகிறோம். ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி. சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹை ரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.